எனக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது மாரி நான் YouTubeல வீடியோஸ் எல்லாம் பார்த்து நானே பார்த்தீங்கன்னா, Amazonல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். பொருளும் ஆட் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நேத்து என்கிட்ட ஃபோன் பண்ணி நான் உங்க கிளாஸோட ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க எனக்கு சொல்லிக் குடுங்க சார், கைட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சார் மாதிரி தான் நெறைய பேருங்க என்ன பண்றீங்கன்னா, YouTubeப பார்த்துட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, காமர்ஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறது Amazonல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதோ, லிஸ்டிங் பண்றதோ ரொம்ப ஈஸி. ஆனா அதுல நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபுல் ஃபங்ஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஒரு பிசினஸ் நீங்க காமர்ஸ்னு மட்டும் இல்ல, எந்த பிசினஸ் நீங்க பண்ண போனாலும், நீங்க அத பத்தியான ஃபுல் விவரங்களும் ஒரு 80% நாலேட்ஜ் ஆச்சும் உங்கள்ட்ட இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் எந்த ப்ராப்ளம் வந்தாலும், எந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் உங்களால அதுல நிலைச்சு நிக்க முடியும். அப்படி இல்ல, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா நாலேட்ஜே இல்ல, நம்ம உள்ள போய் கத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா, ஒரு உள்ள போய் கத்துக்கிற அளவுக்காச்சும் காமர்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான், உள்ள போய் நீங்க நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். அதனால எதுவுமே இல்லாம சும்மா YouTubeல வீடியோ பார்த்தோம், வந்து நல்லா இருந்துச்சு. YouTubeலயே பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், லிஸ்டிங் பண்ணோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்க முடியாது. அதனால நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொன்னா, இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்கள்ட்ட இருந்து நீங்க ஒரு அனுபவத்த வந்து பெற்றுக்கலாம். அது இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த மாரி அகாடமிஸ்ல மூலியமா நீங்க ஜாயின் பண்ணி, அது மூலியமா பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி, அது மூலியமா வரும்போது கொஞ்சம் பேசிக்காச்சும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அத வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க நாலேட்ஜ வச்சு நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பொறுத்த அளவுக்கு இ-காமர்ஸ் பிசினஸ் இங்க நெறைய பேர் சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அமேசானோட அஃபிலியேட்டிங் பார்ட்னர்ஸ் ஒரு 4 பேரோ, 5 பேரோ தான் இருக்காங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க டைரக்ட்டா அஃபிலியேட்டிங் பார்ட்னர்ஸ் கிட்ட போய் நீங்க போனீங்கன்னா, உங்ககிட்ட அவங்க எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டாங்க. அதே டைம்ல உங்களுக்கு எந்த எரர் வந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு சரி பண்ணி குடுக்குறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அகாடமில நம்ம செஞ்சு குடுக்குறது. நம்மளும் டைரக்ட்டா அமேசான் அஃபிலியேட்டிங் பார்ட்னர்ஸா தான் இருக்கும். அதனால உங்களுக்கும் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பயப்படாம, யோசிக்காம நம்மளோட அகாடமில ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணணும்? எப்படி ஒரு பொருளை தேர்ந்தெடுக்குறது? அப்படிங்கிறத டெப்த்தா பார்ப்போம். இது எல்லாத்தையும் உள்ள வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்கிரீன்ல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எங்களோட அகாடமி ஜாயின் பண்ணுங்க. உங்கள நான் கிளாஸ்